ஓம் ஹரி ஓம். அனைவருக்கும் மாலை வணக்கம். அகில பாரத சேவா இயக்கம் எய்ம் ஃபார் சேவாவினுடைய செம்மங்குடி மாணவ மாணவியர் உங்களுக்கான தனியான தர்ம தீபிகா முகாம் இது. கடந்த 2 வருடங்களாக நடத்தி கொண்டு இருக்கிறோம். கோடை காலத்தில் ஆசிரமத்தில் தனியாக பொதுவாக இந்த தர்ம தீபிகா முகாம் நடந்து கொண்டு இருக்கு. நம்ம மாணவர்களுக்காக ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸுக்காக ஏன்னா பல ஊர்லேயும் இருக்கிறோம், பல ஊர்லேயும் ஹாஸ்டல்ஸ் இருக்குது. அங்கே பல ஊர்லேயும் இருக்கிறதுனால எல்லாரும் சேர்ந்து ஒரே மாதிரியான ஒரு நிகழ்ச்சி நடத்தலாம்னு சொல்லி நடத்தி கொண்டு இருக்கிறோம். இந்த வருட இந்த மாணவர் முகாம் உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். நிகழ்ச்சியினுடைய தொடக்கமாக இறைவணக்கம். எனக்கு வேண்டும் வரங்களை இசைப்பேன் கேளாய் கணபதி, மனதில் சலனம் இல்லாமல் மதியில் இருளே தோன்றாமல், மனதில் சலனம் இல்லாமல் மதியில் இருளே தோன்றாமல், நினைக்கும் பொழுது நின் மௌனா நிறைவந்திர நீ செயல் வேண்டும், நினைக்கும் பொழுது நின் மௌனா நிறைவந்திர நீ செயல் வேண்டும், கனக்கும் செல்வம் 100 வயது இவையும் தரணி கரவாயே, கனக்கும் செல்வம் 100 வயது இவையும் தரணி கரவாயே, எனக்கு வேண்டும் வரங்களை இசைப்பேன் கேளாய் கணபதி, எனக்கு வேண்டும் வரங்களை இசைப்பேன் கேளாய் கணபதி, இசைப்பேன் கேளாய் கணபதி. ஹரி ஓம். இந்த 3 நாள் முகாம் பொதுவாக இந்த பள்ளி குழந்தைகளுக்கான இந்த முகாமுக்கு தர்ம தீபிகா அப்படின்னு சுவாமிஜி பெயர் வைத்திருக்கிறார்கள். தர்மம் என்றால் ஒழுக்கம், நற்பண்புகள். ஏற்கனவே நம்ம இடத்துல பல்வேறு நல்ல குணங்கள் இருக்குது, நல்ல பண்புகள், பழக்க வழக்கங்கள் இயல்பாகவே இருக்குது. அப்படி இருந்தால் தான் மனிதனுக்குன்னு சில நல்ல விஷயங்கள் இருக்குது, நல்ல புத்தி சக்தியும் இயற்கையாகவே கடவுள் கொடுத்துருக்கிறார். அதை இன்னும் நன்றாக முறையாக வளர்த்து கொள்வது, அதை நல்லா தூண்டி விடுறதுன்னா, தீபம் இருக்குது, தீபத்தை தூண்டி விட்டுறப்போ நல்லா எரியுதில்ல, கொஞ்சம் மங்கலாக எரியிறது, தூண்டி விட்டால் நல்லா பிரகாசமாக எரியுது. அந்த மாதிரி நம்ம இடத்துல இருக்கக்கூடிய நல்ல பண்புகள், பழக்க வழக்கங்கள், நம்மளுடைய அறிவாற்றல், இதெல்லாம் நல்லா தூண்டி விடுவதற்கான ஒரு முகாம். அதனால் அதற்கு தர்ம தீபிகா முகாம்னு பேர் வச்சிருக்கு. இந்த முகாம் நம்ம காலையிலிருந்து காலை 5 மணிக்கு எழுந்தோம்னா இரவு 9 மணி வரைக்கும் நிகழ்ச்சிகள் இருக்கும். சென்ற முகாமுக்கு வந்திருக்கக்கூடிய மாணவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும், புதிதாக இருப்பவர்களுக்கு சொல்கிறேன். நம்ம ஸ்கூலுக்கு போனோம்னா காலையில் 9 மணிக்கு தொடங்கி 4 மணிக்கு 4 மணிக்கு முடிச்சிட்றாங்க. வரிசையாக பீரியடாக இருக்கும், 7 பீரியட் 6 பீரியட் 7 பீரியடுன்னு அடுத்தடுத்து பாடம் இருக்கும். ஆனால் ஸ்கூலில் நம்ம படிக்கக்கூடிய பாடத்துக்கும் நாம் இங்கே படிக்கக்கூடிய இங்கேயும் வகுப்புகள் இருக்குது. ஸ்கூலில் படிக்கிறதுக்கும் இங்கே படிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதனால் ஸ்கூல் மாதிரி இருக்குமோன்னு பயப்பட வேண்டியதில்லை. ஸ்கூலில் என்ன பண்ணுறாங்க, ஒரு புஸ்தகம், ஒரு பாடத்திட்டம் இருக்குது, ஒரு புஸ்தகம் இருக்குது. அந்த புஸ்தகத்தில்
பாடங்கள் நிறைய இருக்குது, கட்டுரைகளாக இருக்குது, பக்கம் பக்கமாக இருக்குது. அதை கையில் கொடுத்து அதில் இருக்கிறத நடத்துகிறாங்க. சில ஆசிரியர்கள் கொஞ்சம் அதை விளக்கமாக நடத்துகிறார்கள், சிலர் என்னென்னா படிக்க சொல்லிவிட்டு உட்காந்துருப்பார். அவ்வளோதான் அந்த பாடத்தை படிக்கிறது அப்படின்னு. அதற்கப்புறம் அதே பாடத்துக்குள்ளே இருந்து பின்னாடி ஒரு 4 கேள்வி கொடுத்துருப்பாங்க. அந்த கேள்வியில் இருந்து பதில் சொல்லணும், பாடத்துக்குள்ளேருந்து பதில் எடுத்து கொடுக்கணும். அப்போ முதல்ல ஒரு 2 பக்கத்தை கொடுத்துட்டு உங்கள்கிட்ட ஒரு பாடம் இதுதான் படிக்க வேண்டியதுன்னு ஏதோ ஒரு கட்டுரை, ஏதோ ஒரு விஷயத்தை குறித்த ஒரு கட்டுரையை கொடுத்து அதில் இருந்து ஒரு 4 கேள்வி கேட்டு அதற்குள்ளே இருந்தே பதில் கண்டுபிடிச்சி எடுக்கணும். ஒன்றும் பதில் கண்டுபிடிச்சி எடுக்கிறலாம் இல்லை, இப்போ நம்ம நோட்ஸ் வச்சு படிச்சிடுறோம் அவ்வளோதான். இந்த வரியிலேருந்து இந்த வரி வரைக்கும் இந்த கேள்விக்கு அப்படின்னு படித்து மனப்பாடம் பண்ணி பரீட்சை எழுதுகிறோம். இப்போ அந்த பாடங்கள் நமக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது தனி விஷயம். புரிகிற மாதிரி பாடம் நடத்தினா ஆசிரியர் கையில் இருக்குது. புரிகிற மாதிரி பாடம் நடத்தினாக்கா நம்ம புரிந்து கொள்ளலாம், அதிலேருந்து ஏதோ கொஞ்சம் அறிவு வரும். அப்படி இல்லைன்னா அதை குறித்து மனப்பாடம் பண்ணி தேர்வு எழுத வேண்டியது, பரீட்சை எழுதி முடித்தாச்சு வந்தாச்சு. திரும்ப அதில் ஏதாவது கேள்வி கேட்டானா அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. போன வருஷம் பாடத்தை படித்தாச்சு முடித்தாச்சு, எடைக்கு போட்டாச்சு கடையில், முடிஞ்சு போச்சு. அடுத்த வருஷம் அடுத்த பாடம் அது முடிஞ்சதுன்னா அதையும் எடைக்கு போட வேண்டியதுதான். அப்படி இருக்குது. இப்போ அந்த பாடங்களில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நம்மளுடைய அன்றாட நடைமுறை வாழ்க்கைக்கு பயன்படுதா வருதா அப்படின்னாக்கா இல்லை, பல விஷயங்கள் இல்லை. அது சார்ந்த நம்ம படித்து உயர்கல்விக்கு போய் உயர்கல்வியில் நம்ம படிக்கிறது, அந்த படிக்கிறது சார்ந்த தொழிலில் இருந்தால் நம்ம அந்த தொழிலில் அந்த படிப்பு விஷயங்கள் வரும். ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையில் அந்த விஷயங்கள் வருதா அப்படின்னாக்க பெரிய அளவில் இல்லை. இங்கே நம்ம படிக்கக்கூடிய முறை என்ன, நம்ம எப்படி பார்க்க போகிறோம். இங்கேயும் வகுப்புகள் இருக்குது. நான் வகுப்பு எடுப்பேன், சாமிஜி வகுப்பு எடுப்பாங்க, இன்னும் வகுப்புகள் நம்ம நிறையா பார்க்க போகிறோம். இங்கேயும் வகுப்பு பார்க்க போகிறோம். ஆனால் இங்கே நம்ம படிக்கக்கூடிய முறையில் வேறுபாடு இருக்குது. நம்ம ஒரு 2 பக்கம் பாடத்தை கொடுத்துட்டு அதை நடத்துறதுங்கிறது இல்லை. நடத்துறதுக்குன்னு சில அடிப்படை குறிப்புகளை வைத்திருப்போம், அவ்வளோதான். இங்கே நம்ம பாடம் சொல்லக்கூடிய விஷயம், நடத்தக்கூடிய விஷயங்கள் எப்படி இருக்கும்னா, பாடத்தை கொடுத்துட்டு அதிலிருந்து கேள்வி கேட்குற மாதிரி இல்லாமல், பாடமே இல்லாமல் கேள்வி கேட்குறதா இருக்கும். அதோடு இது கஷ்டமானது. பாடத்தை கையில் கொடுத்துட்டு கேள்வி கேட்டாலும் பரவாயில்ல. சாமிஜி பாடம் நடத்தினாலும் அவர் நிறைய கேள்வி கேட்பார், நீங்கள் தான் பதில் சொல்லணும், நம்ம தான் பதில் சொல்லணும். கேள்வி கேட்டாக்கா பாடமே இல்லாமல் நாம் பதில் சொல்கிற மாதிரி இருக்கும். ரைட்டா? அப்போ பதில் சொல்லணும்னா அப்போ யோசிக்கணும்ல. யோசித்து நமக்கு அதுக்கு என்ன விடை தெரியுதோ அந்த விடையை சொல்லலாம். அது சரியாக இருக்கலாம், தப்பாக இருக்கலாம், அல்லது எப்படி வேணாலும் இருக்கலாம். அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது. தவறாக இருந்தாலும் ஒன்றும் கிடையாது. கேட்ட கேள்விக்கு நம்ம பதில் சொல்லலாம். நமக்கு என்ன பதில் தெரியுதோ, கேள்வி கேட்டாக்கா யார்கிட்ட கேள்வி கேட்குறோமோ அவர்கள் பதில் சொல்லலாம். ஒன்று. அதற்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு என்ன கேள்வி இருக்கோ அந்த கேள்வியை கேட்கலாம். அந்த கேள்விக்கு நாங்கள் பதில் சொல்லுவோம். அதனால் பரஸ்பரம் கேள்வி கேட்டு பதில் சொல்லிக்கிறது தான். நாங்கள் கேள்வி கேட்டால் நீ பதில் சொல்லணும், நீங்கள் கேள்வி கேட்டால் நாங்கள் எங்கள் பதிலை சொல்கிறோம். இதனால் என்ன ஆகுது, நம்ம இந்த கேள்வி எப்படி இருக்கும், நம்மளுடைய வகுப்பில் இருக்க பாடங்கள் எப்படி இருக்கும், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை, நம்மளுடைய அறிவு திறமை, இந்த உலகம், இதில் நமக்கு என்ன தேவை, நம்ம வாழ்க்கை சம்பந்தமாக நம்மளுடைய உடம்பு இருக்குது, மனது இருக்குது, அறிவு இருக்குது, இது சம்பந்தமான விஷயங்கள் தான் நமக்கு பாடமாக இருக்க போகுது. நாம் நம்மை எப்படி மேம்படுத்தி கொள்ள போகிறோம், நம்மக்கிட்ட என்ன இருக்குது, இப்போ நம்ம இடத்துல என்ன இருக்கிறது, அதை எப்படி சரியாக வச்சுக்கிறது, அதை எப்படி இன்னும் மேம்படுத்தி கொள்வது, இன்னும் நல்லா பெட்டராக பயன்படுத்துறது எப்படி, இப்போ நமக்கு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்தாங்கன்னா அந்த சைக்கிளை நமக்கு சரியாக பயன்படுத்த தெரியணும்ல. அப்போ தானே அது பிரயோஜனம். சைக்கிளை முறையாக அவர்கள் ஒரு அம்மா அப்பா கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரித்து ஒரு பொருள் வாங்கி கொடுக்குறாங்கன்னா அந்த பொருளுடைய மதிப்பு நமக்கு தெரியணும். அந்த பொருளை முறையாக சரியாக பயன்படுத்த தெரியணும். அப்பப்போ அது எப்போ காற்றடிக்கணுமா காற்றடிச்சு பிரேக்கெல்லாம் சரியாக வச்சுட்டு சர்வீஸ் பண்ண வேண்டிய காலத்தில் சரியாக சர்வீஸ் பண்ணி அதை கரெக்டாக நம்ம பராமரித்தோம்னா, மெயின்டெனன்ஸ் கரெக்டாக இருந்தாக்க அந்த பொருளை நம்ம நீண்ட காலத்துக்கு பயன்படுத்த முடியும்ல. ஒரு சைக்கிளை வீட்டில் பாப்பாலாம் பார்க்கலாம், தாத்தா காலத்து சைக்கிள்லாம் கூட வீட்டில் இருக்குது.
அப்போ அத்தனை வருஷமாக அது பயன்பட்டு கொண்டு இருக்குது, 4-5 வருஷம் 10 வருஷத்துக்கு பயன்படுதுனாக்க அதில் அப்பப்போ பழுது வரும், தேஞ்சு போகும். அதை சரி பண்ணி தொடர்ந்து சரியாக பராமரிக்கிற பொழுது அது நீண்ட காலத்துக்கு இருக்கும். அப்படி தானே? எந்த பொருளாக இருந்தாலும், செல்ஃபோனாக இருக்கலாம், இல்லை நம்ம பயன்படுத்துகிற செருப்பாக இருக்கலாம், சட்டையாக இருக்கலாம், அதை நம்ம முறையாக சரியாக பயன்படுத்தினோம்னா, பயன்படுத்திட்டு அதை அழகாக சட்டையாக இருந்தால் துவைச்சி அழகாக நீட்டாக மடித்து வச்சோம்னாக்க அது நீண்ட காலத்துக்கு 2-3 வருஷத்துக்கு போட முடியும். அதனால் நம்ம பயன்படுத்துகிற ஆடையில் இருந்து விலை உயர்ந்த செல்ஃபோன் முதலான பொருள்கள் வரைக்கும் நம்ம எந்த அளவுக்கு அதை சரியாக பராமரிக்கிறோம், மெயின்டெனன்ஸுங்கிறது, பொருள் வாங்கிறத விட அதோட மெயின்டெனன்ஸுங்கிறது முக்கியமாக இருக்குது. அது மெயின்டெனன்ஸ் சரியாக இருந்தால் நம்ம அதை நீண்ட காலத்துக்கு பயன்படுத்த முடியும். ஒன்று. இன்னொன்று, அந்த பொருளை பற்றிய சரியான முழுமையான அறிவு நமக்கு இருந்தால் அதை நல்லா பயன்படுத்தலாம். அப்படித்தானே? நம்ம கையில் செல்ஃபோன் கொடுத்தாக்கா செல்ஃபோனை நமக்கு எப்படி தெரியும்? எல்லாம் தெரியும். ஆதியோட அந்த மாதிரி தெரியும். வீட்டில் இருக்க தாத்தா பாட்டி இல்லை அம்மா அப்பா வயசானவங்க இருக்காங்க, இல்லை இப்போ அவங்களுக்கு தெரியாதுன்னா செல்ஃபோன் என்னென்னா ஃபோன் அட்டன் பண்ணுவாங்க, அவ்வளோதான். ஃபோன் வந்தாக்க இது ஆன் பட்டன் ஆஃப் பட்டன், ஃபோன் வந்தால் இதை அமுக்கணும், இது என்ன அனுப்பணும். வேறு ஏதாவது வேணும்னா நம்மள்ட்ட தான் கேட்குறாங்க. மெசேஜ் அனுப்புறது எப்படி, வாட்ஸ்அப் என்ன, அது என்ன, இது என்னங்கிறது தெரியாமல் இருக்காங்கல்ல. அப்போ 15,000 ரூபா, 20,000 ரூபா, 50,000 ரூபா, 1,00,000 ரூபாய்க்கு கூட செல்ஃபோன் வாங்கலாம். ஆனால் அந்த செல்ஃபோனில் இருக்கக்கூடிய எல்லா ஃபியூச்சர்ஸையும், எல்லா பயன்பாட்டையும் முறையாக பயன்படுத்தணும், நல்லா பயன்படுத்தணும், மேக்சிமம் பயன்படுத்தணும். அப்படின்னா என்ன இருக்கணும்? அதை பற்றி நமக்கு நல்லா தெரியணும். எப்படியெல்லாம் அதை பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறத பற்றி அறிவு இருந்தால் நல்லா பயன்படுத்த முடியும்ல, இருக்குல்ல. அந்த பொருளை பற்றி எந்த அளவுக்கு நம்ம நல்லா தெரிஞ்சிருக்கிறோமோ அந்த அளவுக்கு அதை நல்லா பயன்படுத்தலாம், ஒரு விஷயம். அப்புறம் அதை நம்ம சரியான முறையில் பராமரித்து அதை நீண்ட காலத்துக்கு பயன்படுத்தலாம், 2வது விஷயம், இருக்குல்ல. இந்த 2ம் தான் நம்ம வாழ்க்கையில் முக்கியமானது. இதை நம்ம இந்த 3 நாள் முகாமில் கற்றுக்க போகிறோம். இங்கே நமக்கு தெரிஞ்சுக்க போகிற பொருள் என்னது? கடவுள் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய நம்மளுடைய உடம்பு. ரைட்டா? கடவுள் நமக்கு பொருள் கொடுத்துருக்காங்க. அம்மா அப்பா வெளியே ஒரு பொருளை வாங்கி கொடுக்குறாங்க. ஆனால் கடவுள் நமக்கு ஒரு நல்ல உடம்பை, மனித உடம்பை கொடுத்துருக்கிறாரு, நல்ல மனசு கொடுத்துருக்கிறாரு, நல்ல அறிவு கொடுத்துருக்கிறார். இந்த உடம்பு, மனசு, அறிவு இதை வைத்து கொண்டு இந்த உலக வாழ்க்கையை சந்தோஷமாக நம்ம நடத்தணும். அதுதானே? அதுக்கு தானே இது, அதுக்கு தானே. ஒரு செல்ஃபோன் வாங்கினா விளையாண்டா, பார்த்தா, படம் பார்த்தா, வேறு எது பண்ணாலும் அதுலேருந்து சந்தோஷம் நமக்கு கிடைக்குது. அதுக்கு தானே. எல்லா பொருளோட பயன்பாடும் எதற்கு? அதிலேருந்து கிடைக்கக்கூடிய சந்தோஷத்துக்காக. இப்போ இந்த உடம்பு, மனசு, அறிவு கடவுள் கொடுத்துருக்கிறது எதற்கு? இருக்கிற வரைக்கும் எவ்வளவு காலத்துக்கு இந்த உலகத்தில் இருப்போம்னு தெரியாது. 100 வருஷம் இருக்கிறோம் அப்படின்னா அது வரைக்கும் இந்த பொருள்லேருந்து நம்ம எவ்வளவு சந்தோஷத்தை அனுபவிக்க முடியுமோ அவ்வளவு அனுபவித்தோம்னா அது பிரயோஜனமானது. கடவுள் கொடுத்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. அப்போ இது அதனுடைய ஆயுட்காலம் வரைக்கும் சரியாக வேலை செய்யணும். அதை சரியாக பராமரிக்க வேண்டிய பொறுப்பு யார் கையில் இருக்குது? அம்மா அப்பா பொருளை வாங்கி கொடுத்துட்டாங்க, பராமரிக்கிறது நம்ம கையில் இருக்குது. அப்படி தானே? சைக்கிள்னால் வாங்கி கொடுத்துட்றாங்க, அதுக்கு மேலே மெயின்டைன் பண்ண வேண்டிய நம்ம கையில் இருக்குது. நோட்டு புஸ்தகம் வாங்கி கொடுத்துட்றாங்க, காப்பரிச்சு வர்றதுக்குள்ளே முன்னாடி 10 பக்கம் இருக்காது. அப்படி தானே? புஸ்தகம் எப்படி வச்சுருக்குறோம்? அந்த படித்த ஒரு 4 நாள் கவர்மெண்ட்டு புக்கு கொடுக்குது, போயிட்டு வந்து பார்த்தா முன்னாடி 10 பக்கம் இல்லை, பின்னாடி 10 பக்கம் இல்லை. அப்போ அந்த வருஷம் முடிய வரைக்கும் அந்த புஸ்தகம் முழுசாக சரியாக இருக்கணும்ல. அதே மாதிரி நம்மளுடைய ஆயுட்காலம் வரைக்கும் நம்ம உடம்பு, மனது, புத்தி சரியாக இருந்தால், அதை நம்ம சரியாக பயன்படுத்தினோம்னா, சரியாக பராமரித்தோம்னா, முக்கியமான ஒன்று, இதை சரியாக பராமரித்தோம்னா இதனுடைய ஆயுட்காலம் வரைக்கும் இதை நம்ம நல்ல விதத்தில் பயன்படுத்த முடியும். சரியாக பராமரித்தால் நன்றாக பயன்படுத்த முடியும். ஒன்று. அதற்கப்புறம் இந்த உடம்பு, மனது, புத்தி, இந்த உடம்புக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியணும்ல. அது எப்படி பராமரிக்கிறதுன்னு தெரியணும். இதில் என்ன இருக்குது, அதை எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரியணும். கம்ப்யூட்டரில் எத்தனை ஆப்ஸ் இருந்தாலும், அந்த செல்ஃபோனில் எத்தனை ஆப் இருந்தாலும் அந்த ஆப்பை எப்படி பயன்படுத்துறது நமக்கு தெரியும். அந்த மாதிரி இந்த உடம்புக்கு என்னெல்லாம் அறிவு, திறமைகள் இருக்குதுன்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். நம்மால் என்ன பண்ண முடியும், இந்த உடம்பை வைத்து என்ன பண்ண முடியும், என்னுடைய மனசு, என்னுடைய அறிவை வச்சு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு அதனுடைய முழுமையான சரியான பயன்பாட்டை நம்ம தெரிந்து கொள்ளணும். எப்படியெல்லாம் அதை நல்லா பயன்படுத்தினாக்கா, நல்லா உபயோகப்படுத்தினாக்கா நமக்கு அதிகமான பலனை தருங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுதான் நம்ம இந்த 3 நாள் முகாமில் கற்றுக்க போகிறோம். நம்ம உடம்பு, மனது, புத்தி கடவுள் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய பெரிய சொத்து. அதை எப்படி நாம்
நல்ல விதமாக பராமரிக்கிறது, நல்ல இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத தெரிந்து கொள்வது, அப்புறம் இதை எப்படி இன்னும் வளர்த்து கொள்வது. ஏன்னா இது வளரக்கூடிய தன்மை உடையது, அப்படித்தானே? செல்ஃபோன் வாங்கினா அப்படியே தான் இருக்கும், சைக்கிள் வாங்கினா பயன்படுத்த தேஞ்சிக்கிட்டு தான் போகும், அப்படி தானே? ஆனால் நம்மளுடைய உடம்பு மனது புத்தி கடவுளுடைய படைப்பில் இருக்கிற இது நம்ம எந்த அளவுக்கு நல்லா பயன்படுத்துகிறோமோ அந்தளவுக்கு இது வளர்ந்து கொண்டே போகக்கூடியது. ஒரு மரம் வளர்ந்து கொண்டே இருக்குது, நல்லா அழகாக தண்ணி ஊற்றி நல்லா களையெல்லாம் எடுத்து நிறையா நல்லா பராமரித்தா நிறையா காய்கள் வருது, அதானே? போட வேண்டிய உரமெல்லாம் போட்டு அந்த பருவ காலத்துக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் சரியாக பண்ணுனாக்கா அந்த மரத்தில் இருந்து அதிகமான பழங்கள் நம்ம எடுக்க முடியுது. அப்போ அது வளருதில்ல, போக போக வளருது. மனிதன் படைக்கிற பொருள் எல்லாமே ஜடப்பொருள், அது போக போக தேய்ந்து போகக்கூடியது. ஆனால் கடவுள் கொடுத்துருக்கிற நம்மளுடைய உடம்பு மனது புத்தி எப்படி இருக்குது? இது உயிர் பொருளாக இருக்குது, நல்லா வளரக்கூடியதாக இருக்குது. அதை வளர்க்கிறது பொறுப்பு, வளர்க்கிறது யார் கையில் இருக்குது? நம்முடைய கையில் இருக்குது. அதை எப்படி வளர்க்கிறதுன்னு தெரிந்து கொள்றதுக்கு தான் இந்த முகாம். அதனால் முழுக்க இந்த முகாமில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? எங்கேயோ இருக்க சந்திரனை பற்றி, சூரியனை பற்றி, பூமிக்குள்ளே என்ன இருக்குது அதெல்லாம் பார்க்க போகிறதில்ல. நமக்குள்ளே என்ன இருக்குது, நாம் என்னவா இருக்கிறோம், நமக்குள்ளே என்ன இருக்குது, இதை நல்லா பராமரிக்கிறது எப்படி, இதை நல்லா பயன்படுத்துறது எப்படி, இதை நல்லா வளர்க்கிறது எப்படிங்கிறது தான் இந்த 3 நாள் முகாமில் நம்ம தெரிஞ்சு கொள்ள போகிறோம். देवकी परमानंद कृष्ण वंदे जगद्गुरु नमः सूर्याय सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिवे च राघवे केतवे नमः.
சத்தையுடன் தொடர்ந்து உழைப்பேன். என் நாட்டின் இறையாண்மையை காக்க என்னுடைய அனைத்தையும் தியாகம் செய்ய தயங்க மாட்டேன். இந்த உறுதிமொழிகளை ஏற்று நடக்க உறுதியான தூய உள்ளமும் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் அருள இறைவனை பிரார்த்திக்கிறேன். வாழ்க பாரத மணி திருநாடு, வாழ்க பாரத மணி திருநாடு, வாழ்க பாரத மணி திருநாடு. ஜெய் ஹிந்த், வந்தே மாதரம். கர்ப்பத்திலேயே கூட்டு போய் மாத்திட்டான். அந்த குழந்தை உள்ள வளர்ந்தே வருது. வளர்ந்தோடனே ஒரு 7-8 மாசம் ஆன உடனே திடீர்னு கர்ப்பம் கலந்து போச்சு. செய்தி வந்துச்சு, வரவே இல்லை, அபார்ஷன் ஆயிடுச்சு. அது கம்சனுக்கு போச்சு, ராஜ்யம் செய்தி போச்சு. போன உடனே நான் என்னுடைய ராஜ்யத்துல அவன் வரப்போறான் தெரிஞ்சு இவன் ஒருவேளை கர்ப்பத்திலே கலந்துட்டான் பார், அவ்வளோ பயம் இருக்கட்டும் அப்படின்ட்டான். கர்ப்பத்துல வெளியில வந்தா எங்க நான் என்கிட்ட மாட்டி போனோம் தெரிஞ்சு கர்ப்பத்திலே மாட்டி போயிட்டான் அவன். ரைட் அப்படின்ட்டான். அடுத்தது கொஞ்சம் நாளாச்சு. இந்த செயலை செய்ததுக்காக மாயா சக்திக்கு ஒரு பதவி கொடுத்தார். மா தேவகி இது கிருஷ்ண இது நாராயணன் சொன்னார், என்னுடைய விஷ்ணு மாயான நீ நான் பிறக்கிற போது அதே நேரத்தில் அங்கே நந்தகோபுர மனையில் யசோதா விராட்டின்னு ஒத்திட்டா. இன்னொத்தி அவளுடைய வயத்தில் பெண் குழந்தையா பிறந்து நீ அங்கே வளர்ந்துடுவா. இது பிறந்த உடனே இங்கே நான் அதே 8ஆவதா பிறக்க போகிறேன். 7ஆவது அவன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே இதுவாகிடுத்து நினச்சிட்டு இருக்கான். ஆனால் அதை கணக்கு வச்சு 8ஆவதா நான் பிறக்க போகிறேன். பிறந்து இந்த லோக சம்ரட்சணம் பண்ண போகிறேன், தர்மத்தை நிலைநாட்ட போகிறேன். Nanda
गजवदना एकदन्ता गजानना गजानना ॐ गजवदना एकदन्ता गजानना गजानना ॐ गजवदना एकदन्ता गजानना गजानना ॐ गजवदना एकदन्ता गजानना मूषिकवाहन गजानना मोदकहस्ता गजानना. நமஸ்தே சுவாமிஜி. இந்த முகாமுக்கு வச்சுட்டு எங்களை ஏற்பாடு செய்த மாதாஜிக்கு தேங்க்ஸ். அங்கே எங்களை பத்திரமா அழைச்சிட்டு வந்தாங்க. இங்கே ஃபஸ்ட்டு எங்களுக்கு பூர்ணானந்த சுவாமிஜி கிளாஸ் எடுத்தாங்க. அது நல்லா புரிஞ்சிச்சு. 3 பார்ட்டாக எடுத்தாங்க. அப்புறம் நாங்கள் இங்கே பூஜை கற்றுக்கிட்டோம். நிறையா பாட்டு கற்றுக்கிட்டோம். அப்புறம் கோஷாலைக்கு அழைச்சிட்டு போனாங்க. அப்புறம் கோவிலுக்கு அழைச்சிட்டு போனாங்க. சான்ஸ்கிரிட் மாதாஜி நல்லா சான்ஸ்கிரிட் சொல்லி கொடுத்தாங்க. Namaste to all my gurus, Swamiji, Swamina Amma and all my dear friends. Thank you so much for giving me this wonderful opportunity for speak in front of all. We learned so many things in this camp. The time is only 4 days, but we learned so many things in this camp, like slogan, bhajan, and the knowledge of life, and so many things. So thank you so much, Swamiji, for teaching us, and thank you so much for Swamina Amma for taking us from our hostel to in this daily camp. Thank you. இந்த சாமிஜி இந்த தேரோட நம்ம வாழ்க்கையை பற்றி ஒப்பிட்டு சொன்னாங்க. நிறையா சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் இந்த சாமிஜி நிறைய பஜனை சொல்லி கொடுத்தாங்க. அன்மார் கோயிலுக்கு போயிட்டு நிறைய பஜனை சொல்லி கொடுத்தாங்க. அந்த மாதாஜி சான்ஸ்கிரிட்லேயே நிறைய கதை சொன்னாங்க. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு தனித்தனியாக 3 குரூப் கொடுத்தாங்க. அதில் நாங்கள் ஃபுட்டு பரிமாறுறது எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. மார்னிங் டைமில் யோகா எங்கள் ஹாஸ்டல் நார்மலாகவே பண்ணுவோம். இருந்தாலும் இங்கே எக்ஸ்ட்ரா பண்ணோம். கண்டிப்பாக எங்கள் ஹாஸ்டலில் நாங்கள் போய் இதே நாங்கள் கீப்பப் பண்ணுவோம். அம்மா சான்ஸ்கிரிட்டில் நிறையவே சொல்லிக் கொடுத்தாங்க. அந்த ஸ்டோரிஸ்லாம் எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. சார் கிருஷ்ணா ஸ்டோரி சொல்லியிருந்தாங்க. அதுவும் அருமையாக இருந்துச்சு. பூர்வானந்த சுவாமிஜி அவங்க தேரோட எங்களை கம்பேர் பண்ணி சொல்லியிருந்தாங்க. அதுவுமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஈவினிங் டைமில் நாங்கள் ப்ளே பண்ணது அதெல்லாம் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. 3 நாள் தேனி கேம்ப் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. தேங்க்யூ. முகாமில் நீங்கள் என்னென்னலாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்றத ரொம்ப மகிழ்ச்சியாக நிறைய பேர் ஆத்மார்த்தமாக எடுத்து சொல்லியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பூர்ணானந்த சுவாமிஜி, யோகேஷானந்தா அவங்க, அப்புறம் ராமநாதன், விஸ்வநாதன், அப்புறம் உங்களை அழைச்சிட்டு வந்த அம்மா, அதாவது 3 நாள் இருக்கிறது ஒன்று, உங்கள் கூடவே இருந்துக்கிட்டு இருக்கிறது அது இன்னொன்று. அது பெரிய ஒரு பாடு தான். ஒரு குழந்தை 2 குழந்தைய சமாளிக்க முடியறதில்ல வீட்டில். உங்களை எல்லோரும் வச்சு சமாளிக்கிறாங்கிறது பெரிய விஷயம்தான். அதெல்லாம் உங்களை அழைச்சிட்டு வந்து அப்புறம் சமஸ்கிருதத்துக்கு சுவாமினி அம்மா அவங்களாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தலாம் ரொம்பவே நீங்கள் என்ஜாய் பண்ணியிருக்கீங்க, அனுபவிச்சிருக்கீங்க. இவரும் அழகாக சொன்னார், நல்லா சொன்னார், ரொம்ப ஆத்மாத்மா ஈடுபாட்டாக. இதெல்லாம் ஒரு கமிட்மெண்ட்டோடு பண்ணால் தான் நம்மளால் சரியாக நல்லா பண்ண முடியும். அதற்காக உங்களோடு வந்திருக்கக்கூடிய உங்களோட உதவியாளர்கள் மற்றவங்க எல்லோருக்குமே என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இங்கே என்னெல்லாம் கிடைச்சதோ அதெல்லாம் வாழ்க்கையினுடைய நடைமுறையில் அதையெல்லாம் நாம் பின்பற்றுவதற்கு முயற்சி பண்ணணும். சிறு வயதில் நமக்கு இதெல்லாம் கிடைச்சா இன்னும் பிரயோஜனம். அந்த வகையில் உங்களுக்கு நீங்களாம் கொடுத்து வச்சவங்க தான். ஒரு வகையில் பார்த்தா உங்களுக்கு மற்றவங்களுக்கு கிடைக்காத நிறைய விஷயங்களும் கிடைச்சிருக்கு. இதனுடைய பெருமை அருமை எல்லாம் நம்மளோட வாழ்க்கையில் பிற்பகுதியில் தான் நம்ம ஃபீல் பண்ணும்போது தான் இதனுடைய அர்த்தமும் ஆழமும் நமக்கு புரியும். அந்த வகையில் இந்த முகாமுக்கு வந்து நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்கும் விதை போட்ட சுவாமி பூஜை செய்த தயானந்த சரஸ்வதி சுவாமிகள் அவர் திருவடிகளுக்கு எல்லோருடைய நமஸ்காரங்கள். இந்த இடத்த இப்படி இருந்து பண்ணுறதுக்காக மனசில் நினச்சி பல வகையில் உழைத்து முயற்சி செய்து பலருடைய ஒத்துழைப்போடு இந்த ஆசிரமத்தை இப்படி உருவாக்கி நம்ம இப்படி உட்காந்து இதெல்லாம் கேட்குறதெல்லாம்
ஒரு கற்பனையாக கனவாக தான் இருக்குது. அந்த இடத்த வாங்க வந்த நாள்லேருந்து இன்றைக்கி வரைக்கும் நடந்தெல்லாம் பார்த்தேன். இது ஒரு அதிசயமாக இருக்குது, அற்புதமாக இருக்குது. மகான்களுடைய மனசில் என்ன வருது அது செயல் வடிவம் பெறுவது என்பது உண்மை என்றது நமக்கு நல்லா தெரிகிறது. அந்த வகையில் நம்ம எல்லோருக்கும் எல்லா குருமாருடைய ஆசீர்வாதம் அனுகிரகமும் பூர்ணமாக நிறைஞ்சிருக்கட்டும். So that when you go back to your home or even you go back to the Chatralaya, please keep practice these things and keep read those books, because they have given the Dharma Deepika books are given to you. Better go and read those books and keep doing the bhajans. இறைவன் நம்மளுக்கு வந்து என்னதான் இருந்தால் கூட இறை அனுகிரகம் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. அவன் வந்து இறைவனை கெட்டியாக பிடிச்சிங்க. இறைவன் தான் எல்லாத்துக்குமே, நம்மளோட வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் இறைவனுடைய அனுகிரகம், குருவுடைய அனுகிரகம் தான். அதனால் குருவையும் இறைவனையும் எப்பொழுது நினைச்சிருங்க, எப்பொழுது கூப்பிடுங்க. அந்த இறை பக்தி தான் நமக்கு எல்லாத்துக்குமே. ஸோ இந்த அளவில் என்னுடைய பிரார்த்தனைகள் உங்கள் எல்லாத்துக்கும், உங்களுடைய எதிர்காலம், உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்க வாழ்த்துக்கள். திருப்பி நம்மளுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது அடுத்த வருஷம் இறைவனுடைய சித்தம் மெதுவாக இருந்தால் நம்ம திரும்ப மீண்டும் சந்திப்போம். நமக்கு வந்து இப்போ பாரத தேசம் வந்து பிறக்கிறதுக்கே புண்ணியம் பண்ணியிருக்கணும். அதனால அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. 2 நாள் 2.5 நாள் தான், 3 நாள்னு கணக்கு தானே தவிர 2 நாள் தான் கணக்கு. பார்க்க போனால் வந்தது போனதெல்லாம் கணக்கு கிடையாது. பஸ்ஸில் வந்ததெல்லாம் 2 நாளில் முடியாது தான், சாம்பிள் தான் கொடுத்துருக்குது. அதனால் நமக்கு இந்த மகாபாரதம், ராமாயணம் எல்லாம் இங்கே தான் நமக்கு கதைகள்லாம். 2 இதிகாசத்தில் வராத கதைகளே கிடையாதுன்ட்ட ஒரு பெரியவர். அது மாதிரி அந்த கதைகள்லாம் வந்து எதுக்காக, நமக்கு வழிகாட்டி தான். நம்ம எப்படி நடந்துக்கணும், ராமன் எப்படி வாழ்ந்து காமிச்சான் அப்படின்றது தான். தர்மத்தை புரிஞ்சுட்டு அது மாதிரி நடக்கிறதுக்கு தான் அந்த கதைகள்லாம் தெரிஞ்சுட்டு புராண இதிகாசங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துருக்கோம். அதை தெரிஞ்சுட்டு எங்கே வேணால் நடக்கும். அதெல்லாம் காது கொடுத்து கேட்கணும். யாரோ அதில் ஒரு நல்ல விஷயம் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுட்டு நீங்கள் வாழ்க்கையை செம்மையாக்கிட்டீங்கன்னா அதுவே நீங்கள் செய்யக்கூடிய குருவுக்கு பெரிய நன்றி கடன் தான். அவங்க அப்பா அம்மாவுக்கு செய்யக்கூடிய நன்றி கடன் தான். அதனால் நம்ம பிறந்த மண்ணை பாரத பொன்னாடு அப்படின்னு சொல்கிறது, இந்த பாரத தேசத்திற்கும் தன்னுடைய தாய் தந்தையருக்கு ஆச்சாரியருக்கு செய்யக்கூடிய நன்றி கடன் நம்ம வாழ்க்கையை ஒழுங்காக வச்சுக்கிறது தான் அப்படின்னு சொல்லி இந்த வந்து ஞாபகப்படுத்தி அறிவோம். எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம வெளியில வந்து எவ்வளோ விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. என்ன செய்யறோம், எதை பண்றோம்னே புரியாம எல்லாரும் போயிட்டு இருக்கா, பண்ணிட்டு இருக்கா. ஆனா நீங்க முறைப்படி இப்படிதான் இருக்கணும்னு காலையில எந்திரிக்கிறதுல இருந்து நம்ம ராத்திரி படுக்கிற தனி ஒரு சிஸ்டம் நம்மளுக்கு உருவாக்கி கொடுத்த இறைவனுக்கு முதல் நன்றி சொல்லணும். அப்புறம் நம்மளுக்கு சுவாமி அம்மாக்கு இந்த மாதிரி ஹாஸ்டல்ல எல்லாம் ஃபுல் சேவை பண்ணி இவாளா இருக்காளே அவங்க கூட எல்லாம், அவளுக்கு வார்டன் அம்மாவுக்கு எல்லாருக்கும் நமக்கு சமைச்சு போடுறா மனசார. அவளுக்குலாம் சம்பளத்துக்கு இருந்தா கூட இந்த குழந்தைகளுக்கு இதை கொடுக்கணும் வைக்கணும் எல்லாம் செய்யறா இல்லையா, அவங்க எல்லாருக்கும் நம்ம மனசார முதல் நன்றி சொல்லணும். வெளியில என்ன நடக்குதுன்னே நம்மளுக்கு தெரியல. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, நிறைய பேர் நின்று ஜென்ஸ் பஸ் ஸ்டாண்ட்ல பேசிட்டு இருக்கான். ஒருத்தர் ஊருக்கு போகணும், சூட்கேஸ் எடுத்து நின்றுட்டு இருக்காரு. அவரை பஸ் அந்த ட்ரெயின் ஏத்துறதுக்கு, பஸ் இல்லை ரயில்வே ஸ்டேஷன்ல ட்ரெயின் ஏத்துறதுக்கு வந்திருக்கா அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். ட்ரெயின் வந்துடுது, வந்தோன்னு பார்த்தா எல்லாரும் ஏறிட்டா. ஆனா அந்த சூட்கேஸ் வச்சுட்டு இருக்கவர் மட்டும் நின்றுட்டு இருக்காரு. ட்ரெயின் மூவ் ஆயிடுச்சு. இவர் தவிக்கிறாரு, இங்கிட்ட மட்டும் நடக்கிறாரு. பார்த்தா ஸ்டேஷன் மாஸ்டர் கேட்கிறாரு, நீங்க கவலைப்படாதீங்க, இன்னும் 2 நிமிஷத்துல அடுத்த ட்ரெயின் வந்துடும் அப்படின்னு. அதுக்கு கவலைப்படாதுங்க, போக வேண்டியவன் நானு, என்னை வழியில் போனவங்க எல்லாரும் ஏறி போயிட்டாங்க, நான் நிக்கிறேன் அப்படின்னா. அது மாதிரி என்ன நடக்குதுன்னே தெரியல, எப்படி பண்றோம், என்ன விஷயம் பண்றோம்னு புரியாம பண்ணிட்டு இருக்கா. ஆனா நீங்களாம் பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு. அதனால உங்களை மேலும் மேலும் நன்னா வரணுங்கிற வாழ்த்துக்களை குருநாதரோட அனுகிரகத்தோடையும் சுவாமியோட அனுகிரகத்தோடையும் உங்க எல்லாருக்கும் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை மனத்தால தெரிவித்து உரையப்படுத்திக்கிறோம். சாமிஜி அவர்களுக்கு மரியாதை செய்கிறேன். பூர்ணானந்த சாமிஜி அவர்களுக்கு மரியாதை செய்கிறேன். கைதட்டலாக யோகானந்தா சாமிஜி அவர்களுக்கு மரியாதை செய்கிறேன்.
ராமநாதஜிக்கு வந்து மரியாதை செய்யணும். அடுத்ததாக விஸ்வநாதஜிக்கு வந்து மரியாதை செய்கிறது. இந்த 3 நாள்ல நமக்கு ஒரே ஒரு போட்டி தான் வைக்க முடிந்தது. குறுக்கெழுத்து போட்டி பண்ணோம். அந்த குறுக்கெழுத்து போட்டியில சிறப்பாக பண்ணியிருந்த, சரியான விடையும் பண்ணியிருந்த ஒரு 6 பேர், மாணவர்ல ஒரு 3 பேர், மாணவியர்ல ஒரு 3 பேர் பரிசு கொடுக்கிறோம். முதலாவது டி பவித்ரா. எஸ் வர்ஷினி. எஸ் தியா. ஏ கமலக்கண்ணன். பி அறிவழகன். பி கணேஷ்குமார். இந்த லிகித ஜபம் ஓம் நமோ பகவதே தட்சிணாமூர்த்தியே மக்கியம் மேதாம் பிரக்ஞாம் பிரயச்ச ஸ்வாஹா, ஆயிரத்தை எழுதுறதுக்கு நோட்டு கொடுத்திருந்தோம். ஒரே ஒரு மாணவி முடித்திருக்கிறார்கள். சஸ்பென்ஸ் யார் நமக்கு தெரியாத யாரு? ரஞ்சனா. ரஞ்சனி. நீ எழுதி கொடுத்த மாற்றி மாற்றி எழுதி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு அணியாக மாணவர்கள 3 அணி, மாணவியர்ல 3 அணி, 6 அணியா பிரித்திருந்தோம். இந்த யார் அவர்களுடைய அணியை சிறப்பாக நடத்துகிறார்களோ அந்த மாணவர் தலைவருக்கு பரிசு கொடுக்கப்படும் சொல்லியிருந்தேன். யாரு சிறப்பாக வழி நடத்தினா? எந்த டீம் மாணவர் கரெக்டா பண்ணாங்க? எந்த டீம் மாணவர் தலைவர்? அப்படியே சொல்றாங்க. எல்லாருமே நல்லா பண்ணாங்க. எல்லா அணிக்கான தலைவர்களுக்கும் பரிசு கொடுக்கணும். அதனால 6 அணிக்கும் 6 அணி தலைவருக்கு ஒரு சிறப்பு பரிசு உண்டு. இதுவே இப்ப நல்லா பண்ணானோட இனிமேல் நல்லா பண்ணணுங்கிறதுக்காக பரிசு கொடுக்கலாம். மாணவர் முதல்ல விநாயகர் கணபதி அணி தலைவர். முருகன் அணி தலைவர். நல்லா பண்ணாங்க. பொறுப்பாக வரிசை நிக்க வச்சு கூட்டு வந்தாங்க. நீங்களும் ஒத்துழைக்காத அவர் லீடர் பதவி வச்சார். பொறுப்பா பண்ணதுனால ஒரு பரிசு. அடுத்து துர்கா அணி. சிவனா துர்கா அணி மகளிர் அணியில. லக்ஷ்மி. சரஸ்வதி. திருக்குறள் தெரிந்தவர்களா? அடுத்து ஒரு சிறு ஆசை.
இதை ஏற்பாடு பண்ணி எல்லாரையும் இவ்வளவு தூரம் அழைச்சிட்டு வந்து இவ்வளவு பொறுப்பா இருந்த சுவாமி அம்மாவுக்கு சுவாமிஜி கையால இந்த பொன்னாடையை போர்த்துறதுக்கு வேண்டிக்கொள்கிறேன். அப்படி வரிசையாக வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க. ஒரே நமஸ்காரமும் பண்ணிக்கலாம். ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரியமத்யமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். பூஜ்ய ஸ்ரீ பரம பூஜ்ய ஸ்ரீ ஓங்காரானந்த சுவாமிஜி அவர்களின் இந்த இடத்தில் கேம்ப் நடத்துவதற்கு வாய்ப்பளித்ததற்கு பெரிய சுவாமிஜி அவர்களுக்கும் நடத்தி கொடுத்த அனைத்து சுவாமிஜிகள் சாமினிகள் ஜி ராமநாதன்ஜி விஸ்வநாதன்ஜி அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவ செல்வங்களிடம் கேட்டுக்கொள்வது, சுவாமிஜிகளிடம் என்னென்ன கருத்துகள் வாங்கினீர்களோ 3 நாளாக ஒவ்வொரு நேரமும் அந்த நேரம் தவறாமை என்ற சுவாமிஜி பரம பூஜ்ய ஸ்ரீ சுவாமிஜி அவர்களிடம் இருந்த பெரிய பழக்கம், அதை சுவாமிஜி ஒரு 10 நிமிடம் முன்னதாகவே வந்து குழந்தைகளை தயார்படுத்துவதற்கு உற்சாகப்படுத்தியதற்கு மிகவும் நன்றி. ஒவ்வொரு நேரமும் தவறாமல் அந்த நேரத்திற்கு முன்பு சுவாமிஜி வந்து விடுவார்கள். அது அந்த பழக்கத்தை மாணவ செல்வங்களாகிய மாணவ செல்வங்கள் அனைவரும் கடைபிடிக்க வேண்டும் என்று மிகவும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த முறை நாம் வரும்பொழுது சுவாமிஜி விசில் எடுப்பதற்கே நீங்கள் வாய்ப்பு கொடுக்கக்கூடாது. 5 நிமிடம் முன்பாக அனைவரும் கீழே வந்து இருக்க வேண்டும். அதற்கு நீங்கள் உறுதியளித்தால் மட்டுமே அடுத்த கேம்பிற்கு தேனிக்கு திரும்பவும் அழைத்து வருவேன் என்று கேட்டுக்கொள்கிறேன். செய்வீர்களா? திரும்பவும் கேம்புங்க நடத்தலாமா? சரி, சுவாமிஜி சொன்ன கருத்துக்களை எல்லாம் நீங்கள் நடைமுறைப்படுத்துவீர்களா? ஓகே, ரொம்ப நன்றி. சாமிஜி காலையில் 3 நாளும் பிரேயருக்கு வருவதற்கு 3 இடத்தில் வாய்ப்பு கொடுத்தார்கள். முதல் நாள் தட்சிணாமூர்த்தி கோயிலிலும், அடுத்த நாள் சிவா டெம்பிள் முன்பும், அடுத்த நாள் நேற்று நினைத்தேன் சுவாமிஜி அதிஷ்டானத்தில் ப்ரேயர் பண்ணவில்லையே என்று நினைத்தேன். கரெக்டாக இன்று அதே அதிஷ்டானத்தில் நடத்தினார்கள். எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. மேலும் அந்த ஜீவ யாத்ரா என்பது நான் கல்லூரி பருவத்தில்
பருவத்திலிருந்து சுவாமிஜி, பெரிய சுவாமிஜி ஓங்காரன் சுவாமிஜி அவர்களிடம் நான் வேதாந்த கருத்துக்களை கற்றுள்ளேன். அப்பொழுது 5 நாள் நடத்திய அந்த ஜீவயாத்ரா என்ற டாபிக்கில் 5 நாள் நடத்தியதை 2 வகுப்பிலேயே குழந்தைகளுக்கு புரிந்து கொள்ளும்படி மிகவும் எளிமையாக நடத்தினார். அதுக்கு நான் மிகவும் கடமைப்பட்டுள்ளேன். ஸோ குழந்தைகளுக்கு தெரியும்படி ஈஸியாக புரிந்து கொள்ளும்படி நடத்தினார்கள். அடுத்தது காட் என்ற 3 எழுத்தில் ஆக்கும் கடவுள், காக்கும் கடவுள், அழிக்கும் கடவுள் என்று மூவரும் யார் யார் நம்ம இந்து மதத்தில் பரம்பொருள் ஒன்றே, ஆனால் கடவுள் பல உருவங்களாக நாம் வழிபடுகிறோம். மற்ற மதங்களில் ஒவ்வொரு கடவுள் என்பது ஆரம்பத்தில் இல்லை. அவர்கள் உருவத்தை அவர்கள் வழிபடுவதில்லை. கடவுள் என்று அந்த 2 மற்ற மதங்களில் இல்லை. நாம் இந்து மதத்தில் எப்படி கடவுள் வழிபாடு செய்கிறோம் என்பதை குழந்தைகளுக்கு தெளிவாக சுவாமிஜி கூறினார்கள். அடுத்து பஜனை பாடல்களை குழந்தைகளை மெய்மறந்து பஜனை செய்யும்படி ராமநாதன்ஜி கூறினார்கள். அதற்கு மிகவும் நன்றி. அடுத்து விஸ்வநாதன்ஜி கதை மூலமாக குழந்தைகளுக்கு நல்ல கருத்துக்களை அள்ளி வழங்கினார். அதற்கு மிகவும் நன்றி. சுவாமினி சம்ஸ்கிருதத்தை அவர்கள் நம் சாரதா செம்மங்குடி ஜெய்பா சேவா விடுதிக்கு பலமுறை வந்துள்ளார்கள். குழந்தைகளுக்கு 1 வாரம் கேம்ப் எல்லாம் நடத்தியுள்ளோம். அந்த கேம்பில் நடத்தக்கூடியது ஒரு நாளில் குழந்தைகளுக்கு எப்படி சந்தோஷமாக வைத்திருக்க முடியுமோ அதன்படி கதை சொல்லி, சம்ஸ்கிருதத்தில் கதை சொல்லி புரிய வைத்துள்ளார்கள். அவர்களுக்கும் மிக்க நன்றி. இந்த 3 நாட்களாக வீடியோ, ஒளி இதையெல்லாம் எங்களுக்கு மிகவும் உதவியாக செய்து சரியான நேரத்தில் அவர்களும் வந்து எங்களுக்கு உதவி செய்ததற்கு மிகவும் நன்றி. வித்யாபதி சகோதரர் டைனிகாலில் எல்லா நேரங்களிலும் கவனமுடன் இருந்து காலை டீயிலிருந்து இரவு உணவு வரையிலும் சரி இருந்து எல்லா உதவிகளும் செய்துள்ளார்கள். அந்த சகோதரியும் உதவி செய்தார்கள். சுவாமிஜி ஒவ்வொரு நேரமும் டைனிங் ஹாலில் பரிமாறுவது முதல் கொண்டு இந்த சுவாமிஜி செய்தார்கள். அதற்கு மிகவும் நன்றி சுவாமிஜி. பரிமாறுவது இல்லாமல் குழந்தைகளோடவே அமர்ந்து சாப்பிட்டார். அதனால் குழந்தைகளுக்கு இன்னும் மேலும் மேலும் சந்தோஷம் என்பதை தெரிவித்துக் கொண்டு எல்லாம் நல்ல பகவான் இங்கு தட்சிணாமூர்த்தி அனைவருக்கும் கிருபை செய்து கொண்டுள்ளார்கள். அதற்கு இந்த மிகவும் புனிதமான இடத்தில் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததற்கு அனைவருக்கும் நன்றி. நன்றி. சங்கராய 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 மங்களம். சங்கரி மனோகராய சாஸ்வதாய மங்களம். குருவராய மங்களம். தத்தாத்ரேயாய மங்களம். கஜானனாய மங்களம். சகானனாய மங்களம். சீதாராம மங்களம். வேணு கிருஷ்ண மங்களம். ராஜாராம மங்களம். ராதா கிருஷ்ண மங்களம். சங்கராய 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 மங்களம். சங்கரி மனோகராய சாஸ்வதாய மங்களம். அஸ்வதாய மங்களம். அஸ்வதாய மங்களம். सद्गुरुनाथ महाराज की, सनातन धर्म की, भारत माता की।